ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியில் வாழும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சில பேர் தெரியாத வினோதமான வியாதியால இந்த மாதிரி விசித்திரமா இருப்பாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த மாதிரியான சில வினோதமான மனிதர்களை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான மனிதர்களும் இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களான்னு கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 1, ஜீசஸ் அசிவஸ். மெக்சிகோவுக்கு சொந்தமான ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த இந்த நபர் அவருக்கு இருக்கிற வியாதியால ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இன்னும் சொல்ல போனா இவரோட தோற்றம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கிறதுனால யாருமே இவருக்கு வேலை கூட தரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சர்க்கஸ் மேன் இந்த நபரை பார்த்து, நீ பார்க்க வித்தியாசமா இருக்க, அதனால எங்களோட சேர்ந்து சர்க்கஸ் ஷோல வேலை செய்வியான்னு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தாரு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட ஜீசஸ் அசிவஸ் அந்த வேலையை சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சாரு. இப்போ கூட இந்த வேலையை செய்யற ஜீசஸ் அசிவஸ் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை அவரோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, அவரோட 2 மகள்களுக்கும் ஹைப்பர்ட்ரிகோசிஸ் அப்படிங்கிற இந்த ரேர் கண்டிஷன் இருக்கு. உண்மையா சொல்ல போனா இவரோட குடும்பத்துல கிட்டத்தட்ட 30 பேருக்கு இந்த ஹைப்பர்ட்ரிகோசிஸ் சிண்ட்ரோம் இருக்கு. இந்த மாதிரியான வியாதி இருக்கிற மனிதர்களோட உடம்பு முழுக்க முடி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது என்னன்னா, அவங்க ஏன் அந்த முடியை ஷேவ் பண்ணக்கூடாதுன்னு. அவங்க அப்படி பண்ணாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோசமான ஹைப்பர்ட்ரிகோசிஸ் சிண்ட்ரோம் இருக்கிற மனிதர்களோட முடியை ஷேவ் பண்ணா அது அதிகமான வலியை ஏற்படுத்தும் டாக்டர் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீசஸ் அசிவஸின் மனைவி கூட அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்பர் 2, பபுள் கேர்ள். சைனாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பெண் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே. இவங்களோட பெயர் ஷியோயான். இவங்க பிறக்கும்போது அவங்களோட முகத்துல ஒரு சின்ன மச்சம் இருந்திருக்கு. ஆனா ஷியோயான் வளர வளர அந்த மச்சமும் கூடவே வளர்ந்திருக்கு. ஷியோயான் குடும்பத்துக்கிட்ட போதுமான பணம் இல்லாத காரணத்தால அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்க முடியல. இதனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அவங்கள கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. இது ஷியோயானுக்கு அதிகமான மனவேதனையை தந்துச்சு. காலப்போக்கில் அந்த மச்சத்தால அவங்களோட முகத்துல அதிகமான வலி ஏற்பட ஆரம்பிச்சுது. எப்படியாவது இதை குணப்படுத்தியே ஆகணும்னு முடிவெடுத்த ஷியோயான் டாக்டர்ஸ் கிட்ட போனாங்க. அப்படி அவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ் இதை குணப்படுத்த முடியும், ஆனா இதுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் யான் செலவாகும்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. ஒரு வழியா டொனேஷன் மூலமா அந்த மொத்த பணமும் வந்ததால அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. டாக்டர் ஷியோயானின் முகத்தோடு தோலுக்கு கீழே 4 டைலேட்டர்ஸை பொருத்தி அவங்களோட தோலை விரிவாக்க சலைன் வாட்டரை செலுத்தினாங்க. இப்படி செய்யும்போது அங்க புது தோல் உருவாகும். அதுக்கப்புறம் தான் அந்த மச்சம் அகற்றப்படும்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி வெற்றிகரமா செய்யப்பட்டுச்சா இல்லையான்னு யாருக்கும் சரியா தெரியல. நம்பர் 3, கிம் குட்மேன். இவங்கள பார்த்தா வெறும் சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்க கூட பயப்படுவாங்க. என்னடா இப்படி சொல்ற, இவங்க பார்க்க நல்லா தானே இருக்காங்கன்னு நீங்க கேட்பீங்க. ஆனா அவங்களோட விஸ்வரூபத்தை இப்ப பாருங்க. சிகாகோவுக்கு சொந்தமான கிம் குட்மேன் அவங்களோட ஹைபால்ஸை கிட்டத்தட்ட 12 mm வரைக்கும் வெளியெடுக்க முடியும். உண்மையா சொல்ல போனா இவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்ல. ஒரு நாள் அவங்களுக்கு தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அந்த நாள்ல இருந்து கொட்டாவி விடும்போது அப்படி இல்லைன்னா அவங்க நினைக்கும் போது அவங்களோட ஹைபால்ஸை வெளியெடுக்க முடிஞ்சுது. காலப்போக்கில் இது ஒரு டேலண்டா மாறியது. கிம் குட்மேனுக்கு இருக்கிற இந்த வினோதமான டேலண்ட்டுக்கு 2004 வருஷத்துல அவங்கள கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல சேர்த்தாங்க. நம்பர் 4, மக்கி கரின். அமெரிக்காவின் டெக்சாஸை சேர்ந்த மக்கி கரினோட உடலின் மேல் பகுதி மட்டும் மற்ற பெண்கள் மாதிரி சாதாரணமா இருந்தாலும் அவரோட கால் மட்டும் ரொம்ப நீளமா இருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவரோட கால் மட்டுமே சுமார் 135 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். பொதுவா இந்த உலகத்துல இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறவங்கள மக்கள் கேலி செய்யாம இருப்பாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம அவளோட அன்றாட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. உதாரணமா மக்கி கரின் போடுற ஜீன்ஸ் மற்றும் மற்ற பேண்ட்ஸ் வெறும் கஸ்டம் மேட்ல மட்டும்தான் வாங்க முடியும். அவளால டபுள் எக்ஸல் பெட்ல மட்டும்தான் தூங்க முடியும். சில கார்ஸ்ல சரியா உட்கார கூட முடியாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கி கரின் இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பொருட்படுத்தாம ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அவளோட பேரண்ட்ஸ் அவளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னா அவளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வீட்டை கட்டியிருக்காங்க. கடைசியா 2020 மக்கி கரினுக்கு லாங்கஸ்ட் லெக்ஸ் அப்படிங்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் தந்தாங்க. நம்பர் 5, சென் டுவான்சி. இவங்களுக்கு 26 வயதிலேயே 10 சர்ஜரிஸ் பண்ணாங்க. அதுக்கான காரணம் ஒரு வாட்டி அவங்களோட கால்களை பார்த்தா உங்களுக்கே புரியும்.
யாருக்கும் இல்லாத அளவுக்கு சென்னோட கால்கள் தலைகீழா வளர்ந்திருக்கு. இந்த கண்டிஷனோட பெயர் சீவியர் ஜெனு ரெக்கவட்டம். இவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால தான் அவங்களோட பேரண்ட்ஸ் சென்னுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. என்னதான் சென்னோட கால்கள் இப்படி இருந்தாலுமே அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அவங்களோட படிப்பை முடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வேலையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. சென் டியூன்சி சோஷியல் மீடியால கொஞ்சம் ஆக்டிவா இருந்ததால சில ஆர்கனைசேஷன்ஸ் தானாகவே முன் வந்து அவங்களோட ஆபரேஷனுக்கு தேவைப்படுற பணத்தை டொனேட் பண்றதா சொன்னாங்க. உண்மையா சொல்ல போனா சென்னுக்கு அவங்களோட கால்கள் சாதாரணமா மாறும்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ஆனா தாய்வான் டாக்டர்ஸ் சென்னை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு தேவையான தைரியத்தை தந்தாங்க. கடைசியா டாக்டர்ஸ் சென்னுக்கு சுமார் 10 சர்ஜரிஸ் பண்ணி அவங்கள நார்மலா நடக்கிற மாதிரி செஞ்சாங்க. ஆனா சென்னுக்கு இருக்கிற கண்டிஷன் காரணமா அவங்களோட ஹைட் மட்டும் வளராம அப்படியே இருந்துச்சு. வாழ்நாள் முழுக்க இப்படிதான் நடக்கணுமான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த சென் டியூன்சியின் கால்கள் மறுபடியும் சாதாரணமான நிலைமைக்கு வந்தது உண்மையாகவே ஆச்சரியமான விஷயம். நம்பர் 6, நிக்கோலை வேல்யூ. இந்த அளவுக்கு ஹைட் வெயிட் இருக்கிற இவரை பார்த்தா யாராவது இவர்கிட்ட பாக்ஸிங் செய்ய தைரியமா முன் வருவாங்களா? ரஷ்யாவை சேர்ந்த நிக்கோலை பாக்ஸிங் வரலாற்றிலேயே ஒரு புது சாதனையை உருவாக்குனாரு. ஏன்னா இவர் போட்டியிட்ட மொத்தமா 53 போட்டிகள்ல 50 போட்டிகள்ல ஜெயிச்சாரு. நிக்கோலையின் உயரம் சுமார் 7 அடி மற்றும் எடை 150 kg. இந்த அளவுக்கு வலிமையா இருக்கிறதுனால தான் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸராக மாற விரும்பினாரு. 1993 பாக்ஸிங்குள்ள வந்த நிக்கோலை அவரோட பிரம்மாண்டமான தோற்றம் காரணமா நிறைய பாக்ஸிங் லவர்ஸ் அவருக்கு ஃபேன்ஸா மாறிட்டாங்க. தோற்றத்துக்கு ஏத்த மாதிரி நிக்கோலை ரிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் வெறும் ஒரு அடியில வீழ்த்தக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2005 மற்றும் 2008 WBA ஹெவி வெயிட் டைட்டில் கூட ஜெயிச்சாரு. ரஷ்ய வரலாற்றிலேயே இந்த மாதிரி 2 முறை சாம்பியன் பட்டம் வாங்கிய ஒரே நபர் நிக்கோலை வேல்யூ. ஆனா காலம் மெதுவா கடந்து போகும்போது அவரோட பிரம்மாண்டமான உருவம் அவருக்கு யமனா மாற ஆரம்பிச்சது. ஏன்னா அதிகமான உயரம் மற்றும் எடையால அவருக்கு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. அதனால 2009 பாக்ஸிங்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாரு. நம்பர் 7, சுல்தான் கொசன். டர்க்கியை சேர்ந்த ஒரு விவசாயியான சுல்தானோட உயரம் எவ்வளோன்னு சொன்னா நீங்க பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. சுமார் 8 அடி. இதனால அவருக்கு 2009 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் தந்தாங்க. சுல்தான் இந்த அளவுக்கு அசூர வளர்ச்சி அடைய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட மூளையின் பிட்யூட்டரி கிளாண்டை பாதிக்கும் டியூமரால ஜைஜாண்டிசம் மற்றும் அக்ரோமேகலி அப்படிங்கிற கண்டிஷன் ஏற்பட்டுச்சு. இதனால அவருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. உதாரணமா அவரால் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம நடக்க முடியாது. இந்த மாதிரியான ஸ்டிக்ஸ் அப்படி இல்லைன்னா கிரச்சஸ் உதவியால மட்டும்தான் சுல்தானால நடக்க முடியும். சரி, இந்த அளவுக்கு உயரமா இருக்கிறதுனால சுல்தானுக்கு மேரேஜ் நடந்திருக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. ஏன்னா 2013 மர்வி டிபோ அப்படிங்கிற ஒரு அரபு நாட்டு பெண்ணோடு திருமணம் ஆச்சு. ஆனா துரதிர்ஷ்டவசமா மொழி ஒரு பிரச்சனையா இருந்ததால அவங்களோட திருமண வாழ்க்கை 2021 டைவர்ஸ்ல முடிஞ்சுது. நம்பர் 8, ஜெஃப் டபே. ஹல்க் மாதிரி ஒரு நல்ல பிசிக் இருக்கணும்னு நிறைய ஆண்கள் விரும்புவாங்க. ஆனா இந்த நபருக்கு மட்டும் ஹல்க் மாதிரியான கைகள் இருக்கு. ஜெஃப் ஒரு அமெரிக்க ஹெவி மிஷின் ஆபரேட்டர் மற்றும் ஆர்ம் ரெஸ்லர். ஜெஃப் டபேவுக்கு யாருக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுல அவரோட கை வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது நிறைய பேரை ஆச்சரியப்பட வச்சது. அவரோட ஃபோராம் மட்டுமே சுமார் 20 இன்ச்சஸ் மற்றும் ரிங் ஃபிங்கர் 5 இன்ச்சஸ் இருக்கும். வினோதமான விஷயம் என்னன்னா இவரோட கைகள் மட்டும் எதுக்காக அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு எந்த டாக்டர்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஜெஃப்க்கு ராட்சத வடிவத்தில் இருக்கிற அவரோட கைகளை நினைச்சு எந்த வருத்தமும் இல்ல. அதுக்கு பதிலா இது கடவுள் கொடுத்த வரமா நினைச்சு அதை சரியான வழியில பயன்படுத்துறாரு. இந்த ஆர்ம் ரெஸ்லிங்ல ஜெஃப்பை தோற்கடிக்கிறது ஒரு அசாதாரணமான விஷயம். எல்லா காம்படிஷன்லயும் அதிகபட்சமா இவர் தான் ஜெயிப்பாரு. ஜெஃப் டபே கிட்ட ஆர்ம் ரெஸ்லிங்கான வேர்ல்டு சாம்பியன் பட்டம் கூட இருக்கு. நம்பர் 9, ஜுவான் பெட்ரோ பிராங்கோ. இந்த அளவுக்கு ராட்சத உடலை வச்சுட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பட்டம் வாங்க முடியும்னு சொல்றதுக்கு பெட்ரோ ஒரு நல்ல உதாரணம். இவரோட அதிகபட்ச எடை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா சுமார் 608 kg. இதை விட அதிக உடல் எடை இருக்கிறவங்க யாருமே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காங்க. ஆனா பெட்ரோ மட்டும் எதுக்காக பிரபலமானார்னு பாத்தீங்கன்னா தன்னோட எடையை சுமார் 345 kgக்கு கொண்டு வந்து மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறினாரு. தன்னோட 20 வயதுல தான் இந்த எடை உச்சக்கட்டத்துக்கு போச்சு. இது பெட்ரோவுக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. உதாரணமா ஹை சுகர், பிபி மற்றும் மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட மனசை தளர விடாம எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும்னு நம்பி அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சாரு. பல வருஷங்களின் கடுமையான உழைப்புக்கு அப்புறம் இப்போ பெட்ரோ கிட்டத்தட்ட ஒரு சாதாரண மனிதன் மாதிரி தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த உலகத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற குறைய ஒரு
ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம தன்னம்பிக்கையினால சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நாம சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு பெரிய குறையா நினைக்கிறோம். நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், கொஞ்சம் குண்டா இருக்கேன், கருப்பா இருக்கேன், ரொம்ப குள்ளமா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாம கடவுள் நமக்கு ஆரோக்கியமான உடலை தந்திருக்காருன்னு சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோல சொன்ன எந்த ஒரு நபர் உங்களை பயங்கர ஆச்சரியப்பட வச்சாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.